இன்றைக்கி காலையில் ஃப்ரிட்ஜை வந்து திறந்து பார்த்தா பால் இல்லை. ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இப்போ அப்புறம் எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணிகிட்டே இருந்ததுன்னு ஜெப்டோவில் கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். கீழே கடையில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. அதை விட ஜெப்டோவில் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் சொரக்காய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு சொரக்காவெல்லாம் கட் பண்ணி பார்த்தா அந்த ரெசிபியை காணோம். சரி ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டே தேடுவோம்னு சொல்லி எங்கள் அண்ணியும் நானும் உட்காந்து தேடுன்னு தேட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு இது வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். பச்சை மிளகா தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருந்தது. நம்ம ஏதோ ஒரு ரெசிபி சேவ் பண்ணி சாப்பிட்ருப்போம். ஆனால் திரும்ப அதை செய்யும்போது நம்மளுக்கு மறந்துடும்ல, அது மாதிரி தான் ஆகிடுச்சு இன்னைக்கு காலையில். அப்புறம் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி இதை செஞ்சாச்சு. இது கூட வந்து பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுருந்தேன். இது கொஞ்சம் லைட் ஸ்பைஸாக இருக்கும். இது கொஞ்சம் பொட்டேட்டோ கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக செஞ்சுட்டேன். செம்மையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜ்மா வந்து ரெட் ராஜ்மா நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை வந்து அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. அப்புறம் லஞ்சும் கொடுத்தாச்சு. பாய் கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்றதை கமெண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.